ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன சமைச்சேங்கிற விலாக் தான். எல்லாம் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க. எங்கள் வீட்லேயே நான் புத்தாண்டுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன சமைச்சேங்கிறத காட்டுறேன். பருப்பு வந்து சாம்பாருக்காக பருப்பு வேக விட்டுட்டேன். நிலக்கடலை கொண்டக்கடலை வந்து சாம்பாருக்காக வேக விட்டுருக்கேன், நல்லாயிருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு கறிக்காக வேக விட்டேன். குக்கரில் எல்லாம் வந்து விசில் விட்டு வேக விடுவோம். சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். சாம்பார் பொடி புளி கரைச்சி ஊற்றிட்டேன். சாம்பார் பொடி, உப்பு, இதுக்கு தேவையான இது கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம கொதிக்க விடுவோம். இன்றைக்கி வந்து என்ன சாம்பார்னால் பரங்கிக்காய், கேரட், அப்புறம் நிலக்கடலை கொண்டக்கடலை போட்டு தான் சாம்பார். எங்கள் வீட்டில் அரைச்சி விட்ட சாம்பார் வந்து நான் வந்து பொடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் சிம்பிளாக இதுமாதிரி நம்ம நாள் கிழமையெல்லாம் நம்ம அரைச்சிண்டு வறுத்துட்டு இருக்கிறதுக்கு பிறகு இது மாதிரி நம்ம பொடி வச்சுருந்தோன்னா இதை போட்டுட்டு தேங்காவை நம்ம அப்படியே அரைச்சி ஊற்றிடலாம் வெறுனே. இப்போ வந்து பாயசம் பண்ணுவோம், அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் சாம்பார். இப்போ வந்து பருப்பும் வேகட்டும் குக்கரில். அதுக்குள்ளே நம்ம வந்து பாயசம் ரெடி பண்ணிவிடுவோம். கடலப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் பயத்தம்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் எடுத்துகிட்டு நெய்யில் வறுக்க போகிறேன். பச்சையாகவே குக்கரில் விட்டு வேக விட்டு பாயசம் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் ரொம்ப வறுக்கக்கூடாது, ரொம்ப வறுத்தா வேகாத போயிடும். லைட்டாக வறுத்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு கடலப்பருப்பும் பயத்தம்பருப்பும் வேகிற அளவுக்கு விசில் விட்டு நம்ம வேக விட்டு பாயசத்துக்கு எடுத்து வச்சுருப்போம். இந்த குக்கரில் பருப்பு ரெடி ஆகிடுத்து, உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கொண்டக்கடலையும் நிலக்கடலையும் ரெடி ஆகலை. அதனால் அதையும் அதில் வச்சு விசில் விட்ருவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பார் ரெடி ஆகிடுத்து பாருங்கள், கொதித்து எல்லாம் வெந்துடுத்து. இப்போ வந்து அந்த அரைச்சி விட்ட சாம்பார் பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த பருப்போடு தனியாக போடும்போது கட்டி தட்டிடும். அதனால் இது மாதிரி பருப்புலேயே போட்டு நம்ம தேங்காவே அரைச்சதையும் அதிலே போட்டுடலாம். நான் அப்புறமா போட போகிறேன். கொஞ்சம் பருப்பு களத்துக்கு நம்ம வந்து சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கும் நம்ம போட்டுக்கிறதுக்கும் எடுத்து வச்சுப்போம். தேங்காய் வந்து ட்ரையாக தண்ணி ஊற்றாத அப்படியே, ஏன்னா சாம்பார்லேயும் தண்ணி இருக்குல்ல, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டான்னு ட்ரையாக கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி போட்டேன். கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் தாளித்து கொட்டி வச்சுருந்தேன் முன்னாடியே, அதையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நாட்டு சர்க்கரை கடைசியில் போடுவேன். உங்களுக்கே தெரியும், டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நாட்டு சர்க்கரையும் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இப்போ வந்து உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரும் கறி தான். ஜீரகம் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை ஏற்கனவே வேக விட்டு வச்சுருக்கேன். குக்கரில் உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு விசில் விட்டேன். அதில் சாம்பார் பொடி, பெருங்காயம், உப்பு போட்டு பெசரி வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் ஊறி இருந்தது. இந்த ஜீரகம் தாளித்து கொட்டி இதில் போட்டு ஒரு பரட்டி சிம்மில் வச்சு நல்லா மொறுன்னு வரும். போட்டு ஒரு எண்ணெயில் பரட்டிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. அதெல்லாம் மொறுன்னு வந்துடும். இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொரியல். ஏன்னா வடைலாம் இருக்கிறதுனால கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வடைலாம் இருக்கிறதுனால அந்தளவுக்கு சாப்பிட முடியாது. அதில் கொஞ்சம் சாஸ்திரத்துக்காக கறி பண்ணேன். இப்போ வந்து பாயசத்துக்கு வந்து நம்ம வெல்லத்தை வந்து ரெடி பண்ணிடணும். 1 கப்பு எடுத்திருக்கேன் பாயசம். வெல்லம் வந்து இந்த கலரில் இருக்கிறதுனால 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன். அந்த கலர் எடுப்பாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா இதை வந்து கரையை விட்டு இதில் உள்ள குப்பை நிறையா இருக்கும்ல, குப்பையெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்து ரெடி பண்ணிவிடுவோம். இந்த பாருங்கள், சிம்மில் வச்சு பண்ணால் எப்படி மொறுன்னு இருக்குது பாருங்கள். கறி ரெடி, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெடி, சாம்பாரும் ரெடி ஆகிட்டு அந்த நிலக்கடலை போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் அதில் போட்டு அதுவும் ரெடி. பருப்பும் வெந்துடுத்து, பயத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் வெந்துடுத்து. குக்கரில் சாதம் ரெடி. பாயசத்துக்கு பாருங்கள், நல்லா வந்து வெல்லம் இப்போ தான் கரைஞ்சின்னு வருது. எடுத்து குப்பையெல்லாம் நல்லா கரைஞ்சோன்னே எடுத்து வடிகட்டி குப்பையெல்லாம் இது பண்ணிவிட்டு திரும்பி அந்த வெள்ளைப்பாகை தூக்கி அதில் கொட்டி அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதெல்லாம் எடுத்து நம்ம வச்சுட்டு இதை பாகாக வச்சு பயத்தம்பருப்பையும் கடலப்பருப்பையும் போட வேண்டியதான். இந்த பாருங்கள், இப்போ பாகு தண்ணியெல்லாம் ஊற்றி பாகு கொதிச்சு வந்துட்டு தேங்காய், முந்திரி பருப்பு அரைச்சின்னு வரப்போகிறேன். தேங்காவையும் நம்ம கொஞ்சம் தேங்காய், அரிசி, ஏலக்காய் நம்ம எப்போதும் நினச்சி வைப்போம். நீங்கள் மறந்து போயிட்டேன், அதனால் கொஞ்சம் முந்திரி பருப்பும் தேங்காவையும் அரைச்சிடுவேன். ஏலக்காய் பொடி இருக்கிறதுனால ஏலக்காய் அரைக்கலை. ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா பாகு அளவுக்கு வந்துடுது. அது கொஞ்சம் கெட்டி கொடுத்துட்டு இந்த பயத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் வேக விட்டு வச்சுருக்கோம்ல, அது நல்லா அதில் சேர்ந்து கொதிச்சு வரத்துக்குள்ள அந்த முந்திரி பருப்பு தேங்காய் விழுதுருக்கு. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா அரிசியும் ஏலக்காவும், இல்லை அரிசியை மட்டும் கெட்டியாக இருக்கிறதுக்கு தான் அந்த இது போடுவாங்க. முந்திரி பருப்பு போடும்போது இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ், முந்திரி பாதாம் போடும்போது ரிச்னஸ்ஸாக நல்லா பாயசம் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள்,
எல்லாம் கொட்டியாச்சு. ஒரு கொதி வந்தோனே ஆஃப் பண்ண வேண்டியதுதான். கொதி வந்துட்டு முந்திரி பருப்பும், பாதாம் பருப்பும் நம்ம வறுத்து வச்சிருக்கோம். அதையும் போட்டுட்டு மேல ஒரு ஸ்பூன் நெய் வாசனைக்கு பிடிச்சா ஊத்துங்க. இல்லன்னா ஏற்கனவே வறுத்து எல்லாம் வச்சிருக்கோம் நம்ப. அதனால ஊத்த தேவையில்ல. நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மேல நெய் ஊத்தி ஆஃப் பண்ண வேண்டியதுதான். கடலப்பருப்பு, பயத்தம்பருப்பு, தேங்காய் அரைச்சு விட்ட பாயாசம் ரெடி. சாதமும் ரெடி ஆயிடுத்து. இப்போ வந்து வடைக்கு நம்ம வந்து ஒரு கப்பு ஊற போட்டு அதோட கொஞ்சம் அரிசியும் ஊற போட்டு வச்சிருக்கேன். நல்லா மொறு மொறுன்னு வரும் வடை. அரிசி மேலே தெரியுதா? 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு போட்டு போடுறேன். இஞ்சி கூட நீங்க போடலாம். மிளகு போட்டா இன்னும் வயித்து புண்ணு எல்லாத்துக்கும் நல்லது மிளகு ரொம்ப. அதனால மிளகு போட்டு கிரைண்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய தெளிச்சு அரைங்க. மிக்ஸியில அரைக்கிறதோட நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறது நல்லது. ஏன்னா மிக்ஸியில அரைச்சா டக்குன்னு முடிஞ்சிரும். நான் அந்த அளவுக்கு வடை நம்மளுக்கு நல்லா வராது. கிரைண்டர்ல அரைங்க. இப்போ மாங்காய் பச்சடிக்கு ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊத்தி மாங்காய் வந்து கொஞ்சம் என்கிட்ட பழுத்து போயிடுத்து. இங்க ரொம்ப இதுவா தான் கிடைச்சது. அதனால கொஞ்சம் கலர் இது மாதிரி இருக்கு. மாங்காவ உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நம்ம வேக விட்டுருவோம் கொஞ்சம். வேக விட்டுட்டு நம்ம பாகு வந்து வெல்லம் இருக்கு பார்த்தீங்களா? வெல்லம் வந்து வச்சிருக்கேன் கட் பண்ணி. அதையும் அதில போட்டு நம்ம இது வெந்தோனே இப்போ வெல்லத்த போட்டு ரெடி ஆக வேண்டியதுதான். இப்போ வந்து நல்லா வெந்துடுத்து பாருங்க. மாம்பழங்கிறதுனால சீக்கிரமா வெந்துடுத்து போருக்கு. அது வெல்லம் தேவையான ஒரு கைப்பிடி வெல்லம் போடுறேன். ஏன்னா அது மாம்பழம்ல உங்களுக்கு ஆக்சுவலா சீக்கிரமா நல்லா வந்து பழுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால கொஞ்சமா வெல்லம் போடுங்க. போட்டுட்டு உங்கள்ட்ட மாம்பழமா எடுத்துனா வெல்லம் கம்மியா போடுங்க. நல்லா பாருங்க சேர்ந்து வந்துடுத்து. இப்போ அந்த மாங்காய் பச்சடி எடுத்து வச்சுட்டு இதுக்கு கடுகு வந்து தாளிச்சு கொட்டிடுவோம். கடுகும் பச்சை மிளகாவும் தாளிச்சு கொட்டணும். ஆனால் என்கிட்ட வந்து பச்சை மிளகா மறந்து போயிட்டேன். அதனால ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டினேன். இதுக்கு கொஞ்சம் மாங்காய் பச்சடி கொஞ்சம் நீர்மோர் பண்ணுவோம்ல அதுக்கு கொஞ்சம் 2த்துக்கும் சேர்த்து தாளிச்சு கொட்டியிருந்தேன். இதில் கொஞ்சம் போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் போட்டேன். இப்போ வந்து இதுக்கு மாங்காய் பச்சடிக்கு நம்ம எப்படியும் வந்து வேப்பம்பூ வந்து கொஞ்சம் லைட்டாக கருக விட்டு அதில் போடுவோம்ல சாஸ்திரத்துக்கு. இதோட கடுகோட சேர்த்து அந்த வேப்பம்பூவும் கருக்கும்போது அது கடுகு வந்து கருகி போயிடும். அதனால தனித்தனியாக பண்ணுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சொட்டு எண்ணெய் ஊற்றலாம். இல்லைன்னா வெறும் ட்ரையாக கூட வறுக்கலாம். நான் ட்ரையாக தான் அந்த எண்ணெயிலேயே போட்டு வேப்பம்பூ காஞ்ச வேப்பம்பூ வச்சுருந்தேன் சாஸ்திரத்துக்காக போடுறதுக்கு. கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் கருப்பாக வர நேரத்துக்கு அது பாருங்க கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறு கருப்பாயிடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் அந்த வேப்பம்பூவை அந்த மாங்காய் பச்சடியில் போடுங்க. உடம்புக்கு நல்லது. நம்ம இன்னைக்கு வந்து கசப்பெல்லாம் சேரணும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாமே சேரணும் நம்ம இதுக்கு. ரொம்ப விசேஷம் புத்தாண்டுக்கு கட்டாயமாக இந்த மாதிரி வேப்பம்பூ கிடைச்சா நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் இப்போ முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் இயர் பண்ணுங்கள் நீங்கள் கிடைச்சிதுன்னா கட்டாயமாக. பச்சை வேப்பம்பூவே கிடைக்கும் கிராமத்துலலாம். நாங்கள்லாம் அந்த சின்ன வயசில் இருக்கும்போது. இப்போல்லாம் காஞ்சது தான் கிடைக்கிறது. இதை பாருங்கள் பானகம் ரெடி. நீர்மோரும் இந்த பாருங்க நீர்மோரும் இதில் வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் மட்டும் அரைச்சிட்டு போட்டேன். அதை காட்ட முடியல உங்களுக்கு. கடைசியில் நெய்வேத்தியம் பண்ணும்போது பாருங்கள். வடைக்கும் அரைச்சாச்சு. வடைக்கு கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு போட்டு நம்ம வடை தட்ட வேண்டியதான். எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து எண்ணெய் வந்து கொதிச்சு நம்மளுக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுதான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கிள்ளி போடுவோம் நம்ம அதில். நான் மேலே எழும்பி வந்துட்டு இப்போ ஒரு 3-4 வடை அந்த இலுப்பச்சட்டிக்கு தகுந்தாப்புல வடையை வச்சு இது இருந்தது என்கிட்ட பிளாஸ்டிக் கவர் இருந்தது. இலையெல்லாம் என்கிட்ட இல்லை ஆக்சுவலாக. அதனால் அதில் தட்டி 3 நல்லா முறுன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்தது. கொஞ்சம் அரிசி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் வந்து ரெடி. கறி ரெடி. உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் கறி, வடை, பருப்பு, பாயசம், மாங்காய் பச்சடி எல்லாம் ரெடி. பிடிச்சிருந்தா பாருங்கள் பானகம் நீர்மோர் ரெடி. பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி